காஞ்சிபுரம் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் 3 மாதங்களுக்கு பிறகு உண்டியல் திறப்பு. ரூபாய் 48 லட்சம் ரொக்கம், 9.80 கிராம் தங்கம் மற்றும் 171.2 கிராம் வெள்ளி பக்தர்களிடம் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் உலக பிரசித்தி பெற்றதும் பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலம் ஸ்தலமாகவும் விளங்குகின்ற ஸ்ரீ ஏகாம்பரநாதர் திருக்கோவிலானது அமைந்துள்ளது. தமிழக இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இத்திருக்கோவிலுக்கு நாள்தோறும் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பெங்களூர் உள்ளிட்ட வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அவ்வாறு தரிசனத்திற்காக வரக்கூடிய பக்தர்கள் காணிக்கையாகவும் நேர்த்தி கடன்களையும் செலுத்துவதற்கென இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் கோவில் கொடிமரம், மூலஸ்தானம், கோசாலை, திருப்பணி மற்றும் பிற சன்னதிகள் மற்றும் திருப்பணி உண்டியல் என 10 உண்டியல்கள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த உண்டியல்கள் 3 மாதங்களுக்கு ஒருமுறை எண்ணப்படுவது வழக்கம். அவ்வகையில் 3 மாதங்களுக்கு பிறகு இன்றைய தினம் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் 10 உண்டியல்களும் திறக்கப்பட்டு கோவில் கொடிமரம் அருகே எண்ணும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்து சமய அறநிலைத்துறை ஊழியர்கள், கோவில் பணியாளர்கள் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் ஒவ்வொரு உண்டியல்களிலிருந்தும் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கைகளை எடுத்து அதனை ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய் காசுகளையும் அதேபோல் 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் நோட்டுகளை பிரித்து எதனை எண்ணும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதேபோல் பக்தர்கள் உண்டியல் காணிக்கையாக செலுத்திய தங்கம், வெள்ளி போன்ற பொருட்களையும் சேகரித்து அதனையும் எடையிட்டு வந்தனர். ஏகாம்பரநாதர் கோவில் செயல் அலுவலர் கதிரவன் தலைமையில் அறநிலைத்துறை அதிகாரிகள் எண்ணப்பட்டதில் 48,41,576 ரொக்கம் பணமாகவும் 9.80 கிராம் தங்கம், 171.20 கிராம் வெள்ளியும் பக்தர்களிடம் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நிறைவு பெற்ற பிறகு பக்தர்கள் செலுத்திய காணிக்கை விவரங்கள் தெரியவரும். இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர்.